வருடத்துல ஒரே ஒரு நாள் நம்மளுடைய பல வருட பாவங்களை இல்லாம ஆக்குது. அட ஆமாங்க, அதுதான் உலகத்திலேயே சிறந்த நாளான அரஃபா நாள். நம்மள பல பேர் ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு மட்டும்தான் அரஃபா நாள் ஸ்பெஷல் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, அரஃபா நாள் அன்று யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்குமோ அப்படிப்பட்ட எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹாலா மன்னிக்கின்றான் என்று சொல்லும் போது சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஹாஜிகளுக்கு மட்டுமா என்பதாக. இல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சரி, அன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? அதையும் பெருமானார் சொல்லி காட்டினாங்க. துஆக்கள்லயே சிறந்த துஆ அரஃபா நாள்ல கேட்கப்படும் துஆ என்பதாக. அது மட்டுமல்லாம அன்று நபிமார்கள் எல்லாம் ஒரு துவாவை ஓதி இருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துவாவை நாமளும் ஓதணும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கேளுங்களேன். இந்த நாள்ல ஒருத்தி மட்டும் மிக சோர்வா சோகத்தோடு அழுகையோட இருப்பான். அவன் வேற யாரும் கிடையாது, ஷைத்தான் தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, நரகத்துல இருந்து அதிகமான மக்களை அல்லாஹு தாலா இந்த அரஃபா நாள்ல விடுதலையாக்குறா என்பதாக. இதன் காரணமாக ஷைத்தான் தனது தலையில மண்ணவாரி போட்டு கொண்டு இருக்கிறான். இந்த ஒரே ஒரு நாள் நம்ம ஒரு அமல் செய்வதின் காரணமாக அல்லாஹ் 2 வருட பாவங்களை மன்னிக்கின்றான். அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.